ஹாய் கைஸ். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வுட்ல தான் சோஃபா செட் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து நாங்கள் வாங்கி 1 இயர் தான் ஆகுது. 2025 ஜான்வரியில தான் நாங்கள் டெலிவரி எடுத்தோம். 1 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 டைம் சர்வீஸ்க்கு ஆள் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு நாங்க வாங்கி 2 மந்த்லயே வந்து எங்களுக்கு நெறைய மைனரா இருக்கக்கூடிய கிராக்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சது. நான் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேபி அவங்க இந்த பேஸ்ட் பண்ணி வார்னிஷ் பண்றது ஏதாவது இடத்துல மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்படி கிராக் வந்திருக்கும். நான் ஆள் அனுப்பிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்சன் அனுப்பிச்சாங்க. அதுவுமே நாங்க ஃபாலோ பண்ணி ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் தான் ஆள் வந்து எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ல அகைன் வந்து எனக்கு விசிபிளா வந்து ரொம்ப அதிகமா கிராக்ஸ் தெரிய ஆரம்பிச்சது. எங்கெங்கலாம் ஜாயிண்டிங் இருக்கோ, அங்க எல்லாமே வந்து கிராக்ஸ் இருந்தது. நான் கூப்பிட்டு திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணப்போ, ஜாயின் பண்ற இடத்துல வந்து கிராக்ஸ் வரதான் செய்யும் அப்டின்னாங்க. நான் சரி ஓகே அப்ப சின்ன அந்த மைனர் கிராக்ஸ் மாரி தான் இருக்கும் போலன்னு விட்டுட்டேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு மந்த் ஆக ஆக அந்த கிராக் வந்து ரொம்ப டெப்த் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ரொம்ப பெருசா எனக்கு வந்து அந்த கிராக் வர ஆரம்பிச்சது. இத்தனைக்கும் இந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஷோரூம்ல போய் நாங்க எடுக்கல. ஷோரூம்ல கூட சம்டைம்ஸ் வந்து ஏதாவது டம்ப் பண்ணி வைக்கிறாங்க. ப்ளஸ் அ டிரான்ஸ்போர்ட்லலாம் கொஞ்சம் வந்து இடிபடும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க மேனுஃபேக்சர் பண்ற யூனிட்ல போயிட்டு டைரக்ட்டாவே எங்களுக்கு வந்து இது வந்து தாண்டவம் மாடல் வுட்ல. இந்த மாடல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆர்டர் பண்ணி நாங்க வாங்குனது. ஸோ மேனுஃபேக்சர் கிட்ட வாங்குற வுட்டே வந்து இந்த மாரி குவாலிட்டீஸ் இருந்ததுன்னா, எனக்கு தெரியல நம்ம எங்க போய் ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்குறதுன்னு சொல்லிட்டு. இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு ஃபர்னிச்சர்ஸ் ஆகட்டும், எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், அவங்க குடுக்குற வாரண்டி வரைக்கும் அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கு. பட் இது வந்து எங்களுக்கு வாரண்டி டைம்ல கூட எங்களுக்கு நல்லா இல்ல. 1 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 டைம்ஸ் சர்வீஸ்க்கு ஆள் வந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோல பார்க்குறப்ப தெரியும் பாருங்க. இதுல எவ்ளோ கிராக்ஸ். இதுல கிராக் வந்து அதுக்கு மேல அவங்க வந்து அந்த பேஸ்ட் மாரி குடுத்து, திருப்பி அதுக்கு மேல வந்து ஒரு வார்னிஷிங் மாரி ஒரு லிக்விட் போட்டு குடுத்தாங்க. அப்படி போட்டுமே இதெல்லாம் பாருங்க எவ்ளோ உங்களுக்கு விசிபிளா வந்து தெரியுதுன்னு சொல்ட்டு. இப்ப நம்ம வந்து இவ்ளோ எக்ஸ்பென்ஸ் குடுத்து நம்ப ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா, ஒரு அட்லீஸ்ட் இப்போ வுட்லலாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் நமக்கு அந்த வுட் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வாங்குறது. ஒரு எக்ஸ்பென்சிபிளான ப்ராடக்ட்டா போட்டு நம்ம நார்மல் சோஃபாக்கு பதிலா இப்படி வாங்குனா கூட நம்ம லைஃப் கொஞ்ச நாள் டபுளா நமக்கு தாங்கும் அப்படின்ட்டு. அதுவுமே இப்ப இந்த மாதிரி வந்து குவாலிட்டி வைஸ் இவ்ளோ ஒரு இஷ்யூஸ்ல குடுக்குறாங்க அப்படின்னா, ஆ நிஜமாவே எனக்கு எங்க போய் ஃபர்னிச்சர்ஸ்லாம் ஒரு நல்ல குவாலிட்டியா வாங்குறதுன்னு எங்களுக்கு உண்மையிலேயே தெரியல. மேனுஃபேக்சர்ட்ட போய் வாங்குறதே எங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கு. அ ஸோ நீங்க வந்து உங்க வீட்டுக்கு ஏதாவது புதுசா ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்குறீங்க அப்டின்னா, ஷோரூமா இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சர் கிட்ட டைரக்ட்டா நீங்க வாங்குறீங்க அப்டின்னாலுமே சரி, ஒன்ஸ் நீங்க ப்ராடக்ட் டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வர ப்ராடக்ட்ட நீங்க அங்க போய் விசிட் பண்ணுங்க. நாங்க பண்ண மிஸ்டேக் அதுதான். நாங்க ஷோரூம்ல பார்த்து ஆர்டர்லாம் குடுத்தப்போ வந்து எல்லாமே நீட்டா இருந்தது. எங்களுக்கு டெலிவரி டெலிவரி வரப்பவே சில இடத்துல இருந்தது எனக்கு. பட் வந்து அது ஓகே வுட்ல அப்படிதான் இருக்கும்ன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். பட் 1 இயர்ல வந்து இவ்ளோ கிராக்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்களும் வந்து கரெக்ட்டா பார்த்து சூஸ் பண்ணுங்க.